Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah. Wa ala alihi wa sahbihi wa man wala. அன்பானவர்களே, இந்த அரபு மொழியினுடைய 29 எழுத்துக்கள், அதனுடைய சிஃபத்துக்கள் பற்றி சொல்லியிருந்தோம். இதிலே வல்லின எழுத்துக்கள் எவை, மெல்லின எழுத்துக்கள் எவை என்பதை பார்ப்போம். ஒவ்வொரு எழுத்திலும், அதாவது மெல்லின எழுத்துக்கள் சற்று சாய்வாக உச்சரிக்க வேண்டும். வல்லின எழுத்துக்கள் நல்ல கடினமான உயர்ந்த சப்தத்தில் உச்சரிக்க வேண்டும். இது ஹுரூஃபுல் இஸ்திஅலா என்று சொல்லப்படுகிறது. நாவினுடைய மிக பெரும் பகுதி இந்த எழுத்துக்களை, வல்லின எழுத்துக்களை உச்சரிக்கும் போது மேல் நோக்கி உயர்வதால் அவ்வாறு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு எழுத்துக்களை முதலில் அதனுடைய ஹிஜாவுடைய அடிப்படையிலே படித்துவிட்டு அடுத்தது குறியீடுகள் கொடுத்து அதை படித்து பார்ப்போம். பாருங்கள், அலிஃப், அ, ப, ப, த, த, ஸ, ஸ, ஜீம், ஜ, ஹ, ஹ, ஹோ, ஹோ. இப்போ இது இதில் கொஞ்சம் கலர் கொடுத்துருக்காங்க. லைட்டு ப்ளூ கலர் ஹைலைட் பண்ணியிருக்கிறார்கள். இப்போ இந்த எழுத்துக்கள்லாம் வல்லின எழுத்துக்கள். இப்போ இதை வித்தியாசமாக படிக்கணும். இது அல்லாத மற்ற எல்லா எழுத்துக்களும் சற்று சாய்வோடு மெல்லினமாக படிக்க வேண்டும். இப்போ ஹோ, ஹோ, ஹேன்னு படிக்கக்கூடாது. ஹோ. தல், த, தல், த, ரோ, ரோ. ராவுக்கு ஃபத்ஹா அப்புறம் வம்மா வரும்போது மட்டும் வல்லினமாக வரும். கஸ்ராவு கொடுக்கும்போது மெல்லினமாக வரும் என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்தது ஜாய், ஜ, சீன், ச, ஷீன், ஷ, சோத், சோ. இது வல்லின எழுத்து. சான்னு படிக்கக்கூடாது, சோ. சோனும் படிக்கக்கூடாது, சோ அப்படின்னு படிக்கணும். எப்படி நீங்கள் ச அப்படின்னு சொல்றீங்கன்னா அதை கொஞ்சம் கடினமாக சொல்வது தான் என்னது, சோ. போது, போ, 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 வோ, வோ. இதெல்லாம் வல்லின எழுத்து. அடுத்தது ஐன், அ, غين, غ, ஃப, ஃப. இதில் غين வல்லின எழுத்து. சரியா? ஃப, ஃப, கோஃப், கோ. காஃபும் வல்லின எழுத்து. கஃப், க, லம், ல, மீம், ம, நூன், ந, ஹ, ஹ, வாவ், வ, ய, ய, ஹம்ஸ, அ. இப்போ இப்படி நீங்கள் சொல்லி பழகுங்கள். வல்லின எழுத்துக்களை, அதாவது வல்லினத்திற்கு ஹுரூஃபுல் முஃபஹமா அல்லது தஃப்ஹீம் செய்யக்கூடிய எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் ஹுரூஃபுல் முரக்ககா அல்லது தர்கீக் என்று சொல்வார்கள். மெலிதாக உச்சரிக்க வேண்டிய எழுத்துக்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா கொடுத்துருக்கு. இதில் பாருங்க 8 எழுத்துக்கள். இதில் ரா மட்டும் கஸ்ரா வரும்போது மெல்லினமாக வரும். மீதமுள்ள எழுத்துக்கள் எல்லாம் எல்லா நிலைகளிலும் வல்லினமாக வரும். சரியா? பாருங்க, ஹம்சா ஃபத்ஹா அ, ஹம்சா கஸ்ரா இ, ஹம்சா தம்மா உ, அ இ உ, பா ஃபத்ஹா பா, பா கஸ்ரா பி, பா தம்மா பு, பா பி பு, தா ஃபத்ஹா தா, தா கஸ்ரா தி, தா தம்மா து, தா தி து,
ثا فتحة ثا ثا كسرة ثي ثا ضمة ثو ثاثي ثو جيم فتحة جا جيم كسرة جي جيم ضمة جو جا جي جو حا فتحة حا حا كسرة حي حا ضمة حو حا حي حو அடுத்து வல்லின எழுத்து பாருங்க خا خا فتحة خا خا كسرة خي خا ضمة خو خا خي خو دال فتحة دا دال كسرة دي دال ضمة دو دا دي دو ذال فتحة ذا ذال كسرة ذي ذال ضمة ذو ذا ذي ذو را فتحة را را كسرة ري ري لري را ضمة رو را ري رو را ري رو زا فتحة زا زا كسرة زي زا ضمة زو زا زي زو سين فتحة سا سين كسرة سي سين ضمة سو سا سي سو شين فتحة شا شين كسرة شي شين ضمة شو شا شي شو صاد فتحة صا صاد كسرة صي صاد ضمة صو صا صي صو ضاد فتحة ضا ضاد كسرة ضي ضاد ضمة ضو ضي ضو طا فتحة طا طا كسرة طي طا ضمة طو طاطي طو ضا فتحة ضا ضا كسرة ضي ضا ضمة ضو ضاضي ضو عين فتحة ع عين كسرة عي عين ضمة عو عي عو غين غين வந்து வல்லினம் غين فتحة غا غين كسرة غي غين ضمة غو غاغي غو فا فتحة فا فا كسرة في فا ضمة فو فا في فو قاف فتحة قا قاف كسرة قي قاف ضمة قو قاقي قو كاف فتحة كا كاف كسرة كي كاف ضمة كو كاكي كو لام فتحة لا لام كسرة لي لام ضمة لو لا لي لو ميم فتحة ما ميم كسرة مي ميم ضمة مو ما ميمو نون فتحة نا نون كسرة ني نون ضمة نو ناني نو ها فتحة ها ها كسرة هي ها ضمة هو ها هي هو واو فتحة وا واو كسرة وي واو ضمة وو واوي وو يا كسرة يا 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 فتحة يا كسرة يي يا ضمة يو يا يي يو இவ்வாறு தஃப்ஹீம் மற்றும் தர்கீக் உடைய எழுத்துக்கள் வல்லின மற்றும் மெல்லின எழுத்துக்கள் தனித்தனியாக சொல்லி பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.